வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். தமிழ்நாடு தேர்தல் பிரசாரத்தில் இப்போ சீமான் புதுசாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. அமக்கரி கதையை விட இது பயங்கரமாக இருக்குது. அதாவது இவருக்கு 1000 கோடி ரூபாயும் 15 சீட்டும் தர்றதா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2026 நீங்கள் தான் சிஎம்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்களாம். குடும்பத்துக்கு தனியாக பணம், கட்சிக்கு தனியாக பணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களாம். ஏப்ரல் 11 நாமக்கல் வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பரமத்தி வேலூரில் பேசிட்டு வரும்போது இந்த விஷயத்த சொல்கிறாரு. இதையும் சொல்லிட்டு மேலே என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து நீங்கள் அதிமுக திமுகவுக்கு வாக்களித்து ஓட்டு போட்டுகிட்டே வரீங்க, எங்களை ரோட்டில் விட்டது தான் மிச்சம். 15 வருஷமாக களத்தில் போராடிட்டு இருக்கோம். ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி ஒரு சீட்டும் எங்களுக்கு கொடுக்கல. இருந்தாலும் என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, என்னை ஜப்பானில் ஜாக்கி சான்ஸ் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவர் எந்த கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வர்றதை பார்த்தா பாஜகவை சொல்கிற மாதிரி தான் தோணுது. 1000 கோடி ரூபா கொடுத்து இவரை சிஎம் ஆக்கினா அந்த கட்சி எப்படி வளரும்? ஏக்கர் கணக்கில் போய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு தெருக்கோடியில் கூட நிற்பேன், உங்களோட வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துருக்காராம். சீமான் பரப்புரையில் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் யதார்த்தமாக இருக்கும், சில விஷயங்கள் யதார்த்தத்தை மீறி இருக்கும். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகிற மாதிரி தோணும் அவர் பேசுகிறது. அந்த டைமில் கேட்கும்போது உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டம்மி ஆகி அடங்கிடும். அவர் எல்லா கட்சியும் சரமாரியாக குற்றம் சுமத்துறது ஓகே தான். ஒரு கட்டத்தில் அது எப்படி தோணுதுன்னா, எவனுமே யோக்கியம் இல்லை, நான் மட்டும்தான் யோக்கியம், நான் வந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், யாருமே இங்கே ஒழுங்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்புறது? அதுதான் கொஞ்சம் இடிக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.